அது மாதிரி என்னுடைய கட்சிகளுடைய பேர் பஃப்ரா. ஆனால் அதே மக்கள் இயக்க முன்னணி தமிழ்ல. ஆனால் விடியத வடிவா விளங்கப்படுத்துறேன். பஃப்ரான்னு சொல்றது என்னுடைய கட்சியை தான் குறிக்கும். ஆனா அது ஒரு ஐஎன்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்றேன் பஃப்ராவை. கட்சியை வந்து நான் என்னுடைய கட்சியினுடைய பேர் வந்து மக்கள் இயக்க முன்னணி, தமிழ் தான் பேர். சிங்களத்திலையும் எழுதியக்கையும் ஜனதா மோகர் கிரியாவலியாண்டு வந்தது. நான் அதெல்லாம் வேணான்னு சொன்னேன் கௌசல்யாட்டு. சிங்களத்துல மக்கள் இயக்க முன்னணி என்று எழுதியிருக்கு. இப்ப இவங்க வெளியோயாண்டு ஒரு தமிழ் எழுதிவினமே, வெளியோயாண்டு அது மணலாறு தானே. சோ ஏன் நாங்க இதை விட்டு கொடுக்கணும் என்ற ஒரு இது உண்டு. கௌசல்யா நேற்றனோட தொடங்கிட்டு எதுக்கு நாங்க ஜனதா கிரியாகாரி கிரியாவலி என்று அப்படியெல்லாம் இயலாது. நாங்க மக்கள் இயக்க முன்னணி என்று சிங்களத்துல சிங்கள மானா சிங்கள இக்கன்னா சிங்கள காணா இல்லன்னாடு போட்டு எழுதுவோம். மக்கள் இயக்க முன்னணி எழுதம்மா நீ எழுதுன்னு சொல்லி அவள் நேற்றே தொடங்கிட்டார் உண்டு. சோ என்னுடைய கட்சியினுடைய பேர் மக்கள் இயக்க முன்னணி, பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட், அல்லது சிங்களத்திலையும் மக்கள் இயக்க முன்னணி தான். சரிதானே? கட்சியினுடைய பேர் உங்களுக்கு சரியா? சரி. கட்சியினுடைய சின்னம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்சியினுடைய சின்னம் ஊசி. ஊசி தான் எங்களுடைய சின்னம். சோ நாங்கள் ஊசி சின்னத்தை தொடர்ந்து பாவிப்போம். நான் அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனையும் கொடுத்திருக்கிறேன். கட்சியினுடைய சின்னம் ஊசி. ரெண்டாவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா கட்சியினுடைய கொடி. எங்கட கொடி வந்து ஒரு 3 கலர் கோடு இப்படி இருக்கும். அதுல மேல் கோடு சிவப்பு, நடுக்கோடு வெள்ளை, கீழ்கோடு கருப்பு. நடுவுல ஊசின்ற படம் ஒரு வட்டத்துக்குள்ள போட்டிருக்கும். அந்த வட்டத்தை சுத்தி மக்கள் இயக்க முன்னணி என்று தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் மக்கள் இயக்க முன்னணி என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை கலர் வந்து மொத்த கொடியினுடைய 20% விட தாண்டக்கூடாது. வெள்ளை கொடியோட போயிலான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வெள்ளை கொடி வந்து வெள்ளை என்றது அந்த மொத்தம் 3 கலர்ல இப்படி கோடி இருக்கு. மேல கருப்பு, சிவப்பு, வெள்ளை, அடுத்த கீழே கருப்பு. இதுல சிவப்புன்றது வந்து ஏழைகளுடைய நீதிக்கான குரலை சிவப்பு பிரதியீடு செய்யும். கீழே கருப்புன்றது எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம். அப்படி எழுதியிருக்கிறேன். தேசிய விடுதலை போராட்டத்துக்காக உயிர் நீத்த ஒவ்வொரு உயிர்களையும், முக்கியமாக கரும்புலிகள் உங்களுக்கு தெரியும், உயிர்களை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக தான் கீழே உள்ள கருப்பு கலர். அதை நாங்க மறக்க கூடாது. இதுதான் அந்த சிவப்பு, கருப்பு, வெள்ளை, இந்த 3 தான் எங்களுடைய கட்சியினுடைய கொடி. நடுவில் இருக்கிற வெள்ளை சின்ன கோடா தான் இருக்கும். மேல சிவப்பா இருக்கும், கீழே கருப்பா இருக்கும். நடுவுல ஊசின்ற படமும் மக்கள் இயக்க முன்னணி என்று எழுதப்பட்டிருக்கும். இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொடி. சரி, கட்சியினுடைய கொடி. அடுத்த பிறகு கட்சியினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குமெண்டா, இப்போதைக்கு எங்களுக்கு அண்ணாவரால் தந்திருக்கிற அந்த இதுதான் ஆபீஸ். ஆகவே 80/14 KKS ரோட், யாழ்ப்பாணம். அடுத்தது கட்சியினுடைய விஷன் என்னென்றால், அதாவது வந்து மிஷன் முக்கியமாக கட்சியினுடைய தூர நோக்கு சிந்தனை தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிற. எல்லாரும் சொல்லிக்கணுமே தமிழ் தேசியத்தை மறந்துட்டான், தமிழ் தேசிய விட தமிழ் தேசியம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. இந்த கட்சியில தமிழர்கள் தான் சேரலாம், முஸ்லிம்கள் தான் சேரலாம், சிங்களவர்கள் தான் சேரலாம் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. யார் வேணுமென்றாலும் சேரலாம். ஆனால் கட்சியினுடைய முக்கியமான உயிர் மூச்சு, உயிர் நாடி தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கட்சி அமைக்கப்படுகிறது. சிங்கள மக்கள் இதுல இருக்கலாம், தமிழ் மக்கள் இருக்கலாம். அது வந்து விஷன்ல எழுதியிருக்கிறேன், மிஷன்ல எழுதியிருக்கேன். விஷன்ல கீழே எனக்கு குறுகிய கால சிந்தனைகள் பேர் நினைக்கிறேன் தமிழ்ல, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. விஷனுக்கு என்ன தமிழ் என்றால் தூர நோக்கு சிந்தனைக்கு குறுகிய நோக்கு சிந்தனை அப்படியே பேர் நினைக்கிறேன். கீழே அதாவது வந்து இந்த ஊழலை ஒழிக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன மதங்களுக்கு இடையிலான சமத்துவத்தை பெறுறது. அப்படி சின்ன சின்ன விடயங்களை கீழே எழுதியிருக்கிறேன். சோ கட்சியினுடைய ஜாப்புல ஒரு இடத்துல வருது, திட்ட தெளிவாக வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஜாப்பின வீடியோ பார்த்து கொள்ளுங்க. உங்களோட என்னோட மெம்பர்ஷிப்பா செய்யற ஆட்களுக்கு இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மெம்பர், நாளைக்கு வேற இனங்கள்ல இருந்து மெம்பர்கள் எங்களோட கட்சியில சேரலாம். தமிழ் தேசியத்துக்கு எதிராக யாருமே கதைக்க இயலாது. ஆனா இன்னொரு சான்ஸும் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுண்டா, கட்சியினுடைய கொள்கையில வந்து உங்களுக்கு வேற ஒரு கன்ஃபிளிக்ட் இருந்துச்சுண்டா, நீங்கள் அதை எழுத்து மூலம் எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்கிற சான்ஸையும் கொடுத்திருக்கிறேன். அவை மற்ற இனத்தில் உள்ளவர்கள் சேர்ந்தாலும் அவர்களை பாதிக்காம இந்த கட்சி வந்து உருவாக்கப்படுறது தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேணும், தமிழர்கள் வந்து சுயமாக வாழ வேணும் என்கிறது தான். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இன மதம் ஒற்றுமை. இப்ப நாங்கள் போய் சஜித் பிரேமதாசாண்ட கட்சியில அல்லது வந்து JVP-ல சேரலுமெண்டா தமிழாக்கள், ஏன் சிங்களாக்கள் வந்து எங்கடையில சேரக்கூடாது? ஆகவே இது நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் தங்களுடைய
மாவட்டத்துல அவர்கள் தங்களுடைய பிரான்ச்சை வச்சிருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு அம்பாறையில என்னோட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஊசியில சேர்ந்து தாங்கள் ஒரு கட்சி அமைக்க போறோம் என்று விரும்பினா மக்கள் இயக்க முன்னணியில சேரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க ஒரு பிரச்சனை வரும். எப்படி என்றா, முஸ்லிம் மக்கள் சேரேக்குள்ள அந்த கட்சியினுடைய விஷன், அதாவது தூர நோக்கு தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதான்னு கேட்டா, எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அது. ஆனா அடுத்தடுத்த கொள்கைகள் இருக்கிறது. இனம், மதம், மொழி என்கிற நீங்கள் வச்சிருக்கலாம். ஆகவே இனம், மதம், மொழி என்ற சமத்துவம் இருக்கும். ஆகவே சேர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான கருத்து கொள்கையை பாதிக்காம நீங்கள் எங்களோட சேர்ந்து இயங்கலாம். அது சிங்கள மக்களா இருக்கலாம், தமிழ் மக்களாகவும் இருக்கலாம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்வேன். அதுல முஸ்லிம் மக்களும் இணைஞ்சு கொள்ளலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மத வேறுபாடுகள் இல்லை எங்களுடைய கட்சியில சேர்றதுக்கு. அது ஒரு விடயம். மற்றொரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்னண்டா, அதுக்கு பிறகு கட்சியினுடைய ஹைரார்கியலோட, அதாவது கட்சியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓட என்ன இருக்கிற என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஜனநாயக கட்சி. இதுல ஒரு ஆள் தலைவர் விரும்பினதோ, செக்ரட்டரி விரும்பினதோ, ட்ரெஷரர் விரும்பினதோ யாருமே ஜனநாயகம் இல்லாம தனிப்பட்ட ரீதியில செயற்படக்கூடாது என்பதற்காக கட்சியினுடைய தலைவர் தான் இந்த கட்சியினுடைய தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க போறார். தலைவர் தான் எப்பவும் கட்சியினுடைய சேர்பர்சன் அல்லது பிரசிடென்ட் ஆஃப் த தலைவர். அதுக்கு அடுத்தது இந்த கட்சியில அதிகூடிய 2வது கட்டமைப்பு வந்தது NEC என்று சொல்றது, நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். அதாவது இந்த மத்திய சபை, மத்திய குழு என்று சொல்வார்களே மற்ற கட்சியில, அதுல நாங்கள் தேசிய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, அதாவது தேசிய அதிகார குழு அண்டே வச்சுக்கொள்வோம். அவன் மத்திய குழு வச்சிருக்கிறேன், நான் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அண்டு. இந்த இது முழுக்க நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு போடுவேன். நீங்கள் வாட்ச் பார்க்கலாம், பேஸ்புக்ல போடுவேன். கான்ஸ்டிடியூஷன் ஃபைனலைஸ் பண்ண பிறகு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி என்று சொல்றது. நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி 2வது அதிகாரம். மேல உள்ள தலைவர், 2வது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி 11 பேர் கொண்ட மத்திய குழு. நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் அல்லது மத்திய செயற்குழு மத்திய குழு தான் இந்த 2வது. 3வது இந்த கட்சியில பலமுள்ள யாருன்னு பார்த்தா செயலாளர். ஏனென்றால் செக்ரட்டரி தான் சகல லீகல் வேலைகளும் செய்யணும், செயலாளர். இந்த இவ்வளவு பேருக்கும் மேலதிகமாக கொண்டிருக்கும் அதுதான் நேஷனல் கன்வென்ஷன், அதாவது தேசிய மாநாடு என்று சொல்றோம்டா கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லா கட்சிகள்லையும் இருக்கிறது. அதாவது இந்த ஊசியினுடைய தேசிய மாநாடு ஒவ்வொரு வருடத்திலையும் எப்ப நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் அதுல போட்டிருக்கேன். மார்ச் மாதத்துக்கு முன்னம் நடத்துவோம் ஒவ்வொரு வருடம், அல்லது எக்ஸெப்ஷனான டைம்ல மற்ற மாதத்துல வருடத்துல ஒருக்கா தேசிய மாநாடு நடத்த வேணும். பட் அது மாகாணத்துல வருடத்துல ஒரு நடத்தணும். அதுல நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ இந்த நேஷனல் கன்வென்ஷன் என்றது என்னென்றால் தேசிய மாநாடு. ஆனால் இந்த தமிழரசு கட்சி மாதிரி விரும்பின நேரம் எல்லாம் போய் 2 கையெல்லாம் உயர்த்தி சிறிதரனுக்கு வாக்கு போடுற மாதிரி என்னுடைய கட்சியில இருக்காது. ஆகவே இந்த தேசிய மாநாட்டுல யார் கலந்து கொள்றது என்பது தொடர்பாக எல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த மத்திய குழுவுல இருக்கிற அல்லது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில இருக்கிற 11 பேர் கலந்து கொள்வார்கள். அதை விட ஒவ்வொரு கமிட்டி இருக்கிறது, செயற்குழு ஒவ்வொரு கமிட்டி. இப்போ ஜுத் விங் இருக்கும், உமன் விங் இருக்கும், ஜுத் விங் இருக்கும், அப்படியானதுகள் இருக்கும். சோ அப்படியானதுகளை 1ல இருந்து 3 பேர் சேருவார்கள். சரிதானே? இவர்கள் இப்போ உதாரணத்துக்கு இளைஞர் குழுவுல இருந்து 3 பேர், மற்றது ப்ரொஃபஷனல் கமிட்டியில இருந்து 3 பேர், உமன்ஸ் குழுவுல இருந்து 3 பேர், பார்லிமெண்ட் குழுவுல இருந்து 3 பேர், அப்படி 3 பேர் இதுல ஜாயின் பண்ணி கொள்ளுவார்கள். சரிதானே? இதுதான் இந்த மத்திய மாநாடு, நேஷனல் கன்வென்ஷன் என்று சொல்றது. இந்த நேஷனல் கன்வென்ஷனுக்கு தான் இதை மாற்றத்துக்குரிய அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அல்லது இந்த கான்ஸ்டிடியூஷனை ஜாப்ப மாத்துறதுக்கு, ஜாப்பல இருக்கிற சொல்லப்பட்ட விடயங்களை மாத்துறதுக்குரிய அதிகாரம் நேஷனல் கன்வென்ஷனுக்கு தான் இருக்கிறது. விரும்பின மாதிரி தலைவரோ செயலாளரோ இல்லது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோ இந்த ஜாப்ப மாத்தலாது. நேஷனல் குழு கூடி 2/3 மெஜாரிட்டியோட 2/3 பெரும்பான்மையோட தான் இந்த ஜாப்புகள் மாற்றப்படும். அதையும் நான் சொல்றேன். இந்த ஜாப்பு ஆங்கிலத்துல அடிபட்டிருக்கிறதா ஒரு விடயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜாப்பு தற்சமயம் நாங்கள் ஆங்கிலத்துல தான் சப்மிட் பண்றோம். என்றால் நேரம் காலம் கருதி ஆங்கிலத்துல சப்மிட் பண்ணினாலும் இந்த ஜாப்பு சரியா, இந்த ஜாப்பு ஒரு ஆங்கிலம் தமிழ் சிங்களத்துல பிரச்சனை எது சரியான டவுட் வந்தா டிரான்ஸ்லேஷன்ல தமிழுக்கு தான் முன்னுரிமை. அது தமிழ் தான் முக்கியமான பங்கை வகிக்கும்ன்றதையும் எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் இதுல எங்களுடைய கட்சியில கூட முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் தான் சேர்ந்திருப்பார்கள். ஆகவே நான்
தமிழ் மக்களுடைய தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கேன். இப்ப சிங்கள கட்சியில போய் பாத்தீங்கன்னா அல்லது இலங்கை அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா சிங்களத்துக்கு தான் முன்னுரிமை. ஆனால் என்னுடைய கட்சியில தமிழுக்கு தான் முன்னுரிமை. வேக்கன் லாங்குவேஜாக 3 லாங்குவேஜஸும் போட்டிருக்கேன். சரி, 3 லாங்குவேஜ்லயும் கதைக்கலாம், பேசலாம், கதைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஏதாவது ஒரு டவுட்டுகள் வரைக்கல, சட்ட ரீதியான டவுட்டுகள் வரைக்க தமிழ் தான் ப்ரிவேல் ஆகும், தமிழ் லாங்குவேஜ் தான் ப்ரிவேல் ஆகிறதுன்ற போட்டிருக்கிறேன். இப்படி கணக்க விடயங்கள் இந்த இதுல வந்து போடப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஜனநாயக முறையில தான் போடப்பட்டிருக்கிறது. மற்றது தலைவரை யார் சூஸ் பண்றேன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த தலைவரை சூஸ் பண்றது யாருன்னா, நான் உங்களுக்கு சொன்னா நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி NEC என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த மத்திய குழு வண்டி இருக்கிற 11 பேர் தான் தங்கள ஒரு ஆளை தலைவராக தெரிவு செய்வார்கள். அதுல இருந்து தலைவர் தான் பொருளாளரையும் செயலாளரையும் சூஸ் பண்றக்கூடிய உரிமை தலைவருக்கு தான் இருக்கு. அது இப்ப எல்லாரும் கேப்பினம் என்னண்டா, நான் தானே தலைவர், கௌசல்யா செக்ரட்டரி, பிராசன ட்ரெஷரர்ண்டா, அப்ப இவையே வச்சு நடத்தட்டுமேன் என்கிற பிரச்சனை ஒன்று இங்க வேற. இந்த 3 பேரும் கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸாகத்தான் பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் மத்திய குழு கூடவும் இல்லை, இன்னும் தேசிய மாநாடு நடத்தவும் இல்லை, நேஷனல் கன்வென்ஷன் நடத்தவும் இல்லை. இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸா நாங்கள் 3 பேரும், நான், கௌசல்யா நரேந்திரன், பிராசன, இந்த 3 பேரும் கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸாக ரெஜிஸ்டர் பண்றோம். இன்னொரு விடயம், இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விடயம், இதுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் திறக்கப்படும். பேங்க் அக்கவுண்ட்ல தான் காசுகள் டிபாசிட் பண்ணப்படும். அதுக்கு வந்து பேங்க காசு எடுக்கிறது வைக்கிறது சம்பந்தமாக தலைவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த காசு ட்ரெஷரர் மட்டும்தான் கையாளுவர். ஆகவே ட்ரெஷரர் என்றால் பொருளாளரும் பிளஸ் செக்ரட்டரி அல்லது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில இருக்கிற 11 பேர்ல ஒரு ஆள் என்ன விட்டு, தலைவர் தேவையில்லை, என்ன விட்டு 6வது ஆள் 2 பேர் சைன் பண்ணி தான் இந்த செக்குகள், இந்த இன்வாய்ஸுகள் எல்லாமே செய்யப்படும். நான் ஏற்கனவே இந்த NGOக்கள் எல்லாம் வேலை செய்தபடியே எனக்கு இது சம்பந்தமான நாலேஜ் இருக்கிறது. ஆகவே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இப்ப கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஃபவுண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். இன்னும் தேசிய மாநாடு கூட்டப்படையில, தேசிய மாநாடு கூட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் ஆக்களை போட்டு, ஒவ்வொரு பிரதேசங்களை, ஜாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆக்களை போட்டு, டிஸ்ட்ரிக்ட்ல பிரதேசங்கள் ஆக்கலப்பட்டு யூத் உமனுக்கு ஆக்கள் எடுத்து, பொம்பளையில எடுத்து நாங்கள் இதுல நீட்டா செய்வோம். 28ஆம் தேதி க்ளோசிங் டேட். பெரும்பாலும் 22ஆம் தேதி நான் இந்த தடவை இந்த அப்ளிகேஷனை கொடுத்துருவேன். ரிஜெக்ட் பண்றதுக்கு சாத்தியக்கூறே இல்லை. ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வந்தா பார்ப்போம். சில நேரத்துல 4 வருடம் இருக்கையில் என்ற கதையை தூக்கி கொண்டு வரக்கூடிய சான்ஸ் கொடுக்கு. ஆனால் அதுல கெசட்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலே அதை அக்செப்ட் பண்ண வேணும் என்று. ஆகவே எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நான் அதை பாராளுமன்ற உறுப்பினராக, அதாவது சுயேட்சை குழுவா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக நான் அந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் அதுக்குரிய வழிவகைகள் இருக்கிறது. அதாவது வந்து இந்த கெசட் 12A செக்ஷன் 1-2 தெளிவாக சொல்லுகிறது. எஸ், இந்த விதத்துல வந்து நாங்கள் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்று. ஆகவே அனைவருக்கும் சந்தோஷமான செய்தி. இதுல உதவி கேட்டிருக்கேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. யாராவது உதவி செய்ய விரும்பினார்கள் உதவி செய்யுங்க. அதனுடைய தனிப்பட்ட கணக்கு வந்தாலும் அது எங்களுடைய கட்சியினுடைய இதுல வரவு வைக்கப்படும், கட்சியினுடைய கணக்குல வரவு வைக்கப்படும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இந்த ஆடிட் பண்றதுக்குரிய ஃபீ, இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீ எல்லாமே. அதுக்கு பிறகு கட்சிக்கு வந்து கட்சி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கட்சியினுடைய சந்தா பணத்துல இருந்து எல்லாமே நாங்கள் வேண்டி செய்வோம். அதையெல்லாம் நாங்கள் பேங்க் அக்கவுண்ட் துறக்கும் வரைக்கும் செய்யலாம். ஆகவே கட்சிக்கு பண நிதி உதவி செய்கிறார்கள், கட்சிய ஒரு உண்மையான கட்சி இருக்கணும் விரும்புகிறார்கள், வெளிநாட்டில இருந்தோ உள்நாட்டில இருந்தோ யார் வேணுமென்றாலும் என்னோட தொடர்பு கண்டு நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். கட்சிக்குரிய பில்லுகள், அதுகள் இதுகள் மக்கள் இயக்க முன்னணி, நான் 28ஆம் தேதி கொடுத்த பிறகு மக்கள் இயக்க முன்னணி என்று சொல்லி பில்லுகள் அதுகள் இதுகள் எல்லாமே போட்டுருவோம். நாங்கள் போட்டா பிறகு வேணுமென்றா சில நேரத்துல நாங்கள் கட்சியாக மாறினா பிறகு இந்த அசைலம் லெட்டர்கள் சில நேரத்துல நாங்க கொடுப்போம். என்னடா கட்சி நிதிகள் சேர்க்க வேண்டி இருக்குன்னு தானே. சோ அப்படியான நேரங்கள்ல அது நாங்கள் வெளிப்படையா தான் இருப்போம். என்னடா கட்சிக்கு பொருளாளர், செயலாளர் எல்லாரும் வந்துருவினோம். சோ கட்சி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா பிறகு நாங்கள் அது கட்சியாகவே ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் பண்ணிக்கல எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்களுக்கு அது பிறகு யாருமே காசு அனுப்ப தேவையில்லை. நீங்கள் நேரடியாக அது வரைக்கும் அனுப்ப வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் வரைக்கும், அது டிசம்பர் ஆகும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பட் என்ன காசு அனுப்பிக்க பிறகு ஆசனைக்கும் கௌசல்யாக்கும் நீங்க சொல்லி செய்யலாம். சோ இதுதான் சந்தோஷமான விடயம். உங்கள் எல்லாருடையுமே ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் சைவர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். கட்சியில நிதி போன முறை தான் கதை கொப்பி எடுத்து பார்த்தனா உள்ளூராட்சி சபையில கொடுத்ததுக்கு
தேங்காய் சதீஷ் 80,000 ரூபாய் தரவே இல்லை. 1,10,000 ரூபாய ரெஜி தந்துட்டுது, பாவம் ரெஜி தந்துட்டுது காசை. அதுக்கு பிறகு அவர் அந்த கண்ணாடி திலீப் 80,000 ரூபாய் தரவே இல்லை. அவங்க எல்லாம் கொண்டு போயிட்டாங்க காசை, பரவாயில்ல. அதை விட 3 பேர் 1,70,000 ரூபாய் ஒரு ஆள் தரையில, 1,10,000 ரூபாய் ஒரு ஆள் தரையில, 1,40,000 ரூபாய் ஒரு ஆள் தரையில வழக்கு போடுவோம். அது இல்ல என் கையிலானே வேண்டினவ தனிப்பட்ட காசா தான் நான் கொடுத்தேன்னா அவைக்கு வழக்கு விழும். ஆறுதல வழக்கு போட்டு நான் எடுக்கிறேன். லோயஸும் ஃப்ரீ தானே, எடுக்கிற வேலையை நான் பார்ப்பேன். தற்போதைய கட்சி நிதி என்ற ஒன்றுமே இல்லை. ஸோ கட்சி நிதியை நாங்கள் கட்சிக்குரிய நிதியை நாங்கள் சேகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறோம். இனி வீடு வீடாக உண்டியலை குளிக்க என்றாலும் சரி, அல்லது வெளிநாடுகளுக்கு உண்டியலை குளிக்க என்றாலும் சரி, நாங்கள் கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்றோம். அடுத்த பயணம் பெரும்பாலும் லண்டனுக்காகத்தான் இருக்கும். எங்களுடைய கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்காக நானும் பிரகாசனையும் தலைவர், பொருளாளர், செயலாளர் இந்த 3 பேரும் அடுத்த பயணம் நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒரு 1 or 2 மந்த்ல, இன்னும் ஒரு மாதத்துல அல்லது 2 மாதத்துக்குள்ள யூரோப்புக்கு வருவோம் அல்லது யூகேக்கு வருவோம் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு. கட்சி உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய 3,000 ரூபாய் 2,000 ரூபாய்களை பிரயோசனம் இல்லை. சோ நீங்க யாராவது என்ன நம்பிக்கை இருந்தா அல்லது இந்த கட்சியில நம்பிக்கை இருந்தா அல்லது ஊசி தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கட்சி நிதிக்கு நீங்க தாராளமா உதவி செய்யலாம். இப்பையில இருந்தே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கட்சி நிதிக்கு காசு சேர்க்கிறது சரியா இருக்குமா நினைக்கிறேன். 23ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருவேன். 23 நான் ஆடிட் ரிப்போர்ட்டை தர சொல்லி இருக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு செலவழிச்சுன்றதை கையால் ரஃபாலி கொடுத்து ஆடிட் ரிப்போர்ட்டை தர சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்தா பிறகு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த தடங்களும் இல்லை. அதுவே மக்கள் இயக்க முன்னணி, பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட், மக்கள் இயக்க முன்னணி என்ற பெயர்ல கட்சி இயங்கும் என்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அதுக்கு பிறகு இப்ப ஃபவுண்டர்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிறோம். அவே கட்சிக்குரிய முதல் அந்த 11 பேர் நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி 11 பேர் யாருன்றதை எடுக்கிறத நான் அதுல 7 பேர் இலங்கையில இருந்தும் 4 பேர் வெளிநாட்டுல இருந்தும் எடுக்கிறதுக்கு ஜோதிச்சிருக்கிறேன். ஸோ அது நான் டைட்டான ஆக்களை என்னுடைய கட்சிக்கும் எனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாம தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஆக்களை தான் நான் கட்டாயம் எடுப்பேன். என்றால் அந்த மத்திய செயற்குழுல கண்டகட்டாக்கள் தெரியாத ஆக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு நாளைக்கு தேங்காய் சதீஷ் மாதிரி கூத்தடிக்கைக்கு என்னால ஒன்றும் செய்யலாது. அவை மத்திய செயற்குழுல 11 பேர் சரியான என்ன உண்மையாவே ஆழமா நேசிக்கிறார்கள். பிரான்ஸ்ல இருந்து 2 பேர், கனடாவில இருந்து ஒரு ஆள், 3 மத்திய செயற்குழுவுல இருப்பினம். அது பிறகு மற்ற இடங்கள்லையும் போடுவோம். பிரான்ஸ்ல இருந்து 3 பேர் போட வேண்டி வரும் நினைக்கிறேன். லோக்கல்லையும் ஒரு 7 பேர் போடுவோம். ஆகவே நாங்கள் சூம்ல மீட் பண்ணி முக்கியமான டிசிஷன் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இது மத்திய செயற்குழு. அதை விட நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு செயற்குழு போட்டு அங்கே ஆக்களை போட்டு அங்கே அவைக்கு லெட்டர் எல்லாம் கொடுத்து கட்சி மீட்டிங்களை வச்சு ஏதாவது செய்யறதுக்கும் ட்ரை பண்றோம். ஸோ சின்ன தீப்பொறி தான் இப்போ ஒரு கட்சியில நிக்குதுன்னு சாவச்சியில இருந்து இப்போ ஒரு கட்சியில நிக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம். டாக்டர்.